ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா படத்தில் ஹீரோவாக அறிமுகமானவர் நடிகர் ரியோ ராஜ். இதனைத் தொடர்ந்து பிளான் பண்ணி பண்ணனும், ஜோ, ஸ்வீட் ஹார்ட் ஆகிய படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமானார். அதுவும் நடிகை மாளவிகா மனோஜுடன் இவர் நடித்த ஆண் பாவம் பொல்லாதது பல்வேறு சர்ச்சைகளையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இன்னொரு பக்கம் அவருக்கு இப்படம் ஹிட் கொடுக்க அதே ரூட்டில் பயணித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து சர்ச்சையில் சிக்கி வருகிறார். அப்படித்தான் சமீபத்தில் நடிகர் ரியோ ராஜ் கொடுத்த யூடியூப் நேர்காணல்களில் பெண்ணியம் என்பது ஓர் உணர்வு, அதற்கு வரையறையோ அல்லது கோட்பாடோ கிடையாது. ஒரு பெண் விவாகரத்து கேட்டு காவல் நிலையத்திற்கு சென்றால் உண்மை வெளிவருவதற்கு முன்பே அங்கு அந்த ஆண் குற்றவாளியாகத்தான் பார்க்கப்படுகிறார் என அவர் பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்பியிருப்பதோடு சமூக வலைதளத்தில் பல்வேறு கமெண்ட்களை கொடுத்து வெளுத்தெடுத்து வருகிறார்கள். அதுவும் ஆரம்பத்தில் அவர் தனது மனைவி குறித்து பேசியதையெல்லாம் தோண்டி எடுத்து ட்ரோல் செய்து வருகிறார்கள். என் வாழ்க்கையில அறுத பழசு என் பொட்டாட்டி தாங்க. ஐயோ ஆமாடி, இருக்கின்ற நேரத்திலேயே இருக்கின்ற இடத்திலேயே பேசக்கூடியது. ஒரு செமஸ்டர் வர்றதுக்கு முன்னாடியே நீ என் வாழ்க்கையில வந்துட்டீல. இப்ப சொல்லு, என் வாழ்க்கை பழசா நீ பழசா? நடிகர் ரியோ ராஜ் யூடியூப் சேனல்களில் பேசும்போது ஆண் பாவம் பொல்லாதது படத்தில் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆக போறாங்க, யாரெல்லாம் கோபப்பட போறாங்க என்பதெல்லாம் தெரிஞ்சுத்தான் பண்ணினேன். ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியாம அந்த ஃபெமினிசத்தை பத்தி பேசுறது டேஞ்சர்னா அது உண்மைதான். நான் இதை பேசுறதால ஒரு அட்டென்ஷன் வரும்னு சில பேர் பேசுறாங்க. அது இல்லன்னு யாராவது சொல்ல முடியுமா? அது உண்மைதானே? நிறைய பேரு அது என்னன்னு தெரியாம பேசி அதனால சில பேரு அட்டென்ஷன் கெயின் பண்றாங்க. பண்ணல. எனக்கு ஆண்பாவம் பொல்லாததுல யாரெல்லாம் அஃபெக்ட் ஆக போறாங்க, யாரெல்லாம் கோவப்பட போறாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் பண்ணேன். ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியாம அந்த ஃபெமினிசம் பத்தி பேசுறவங்க டேஞ்சர்னா அது உண்மைதான். நான் இதை பேசுறதுனால என் மேல ஒரு அட்டென்ஷன் வரும்னு சில பேர் பேசுறாங்க. அது இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அது உண்மைதானே. நிறைய பேர் அது என்னன்னு தெரியாம அதை பேசி அதனால சில பேர் அட்டென்ஷனை கெயின் பண்றாங்க. சமூக வலைத்தளம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அந்த ஃபேமிலியை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை இருக்கும் போது அந்த ஃபேமிலியோட பாயிண்ட்குள்ளார அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டால குடும்பமே உடையுதுன்னா, ஆமா குடும்பம் உடையுது. வெளியில சமூக வலைத்தளம் அதெல்லாம் நவுத்தி வச்சுட்டு அந்த ஃபேமிலியை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை இருக்க போது, அது ஒரு ஃபேமிலியா இருக்க போது. ஸோ அந்த ஃபேமிலியோட பாண்டுக்குள்ளார அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால நிறைய குடும்பம் வந்து உடையுதானா? ஆமா உடையுது. ஃபெமினிசம்னாலே தப்புங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னு சில பேர் சொல்லும் போது கான்பிடென்ட்டா என்னால ரிப்ளை பண்ண முடிஞ்சது. சிம்பிளா சொல்லணும்னா யோசிச்சு பாருங்களேன், வில்லன்னா ஒரு ஆம்பளத்தான் இருக்கணுமா என்ன? ஆண் பாவம் பொல்லாததுல அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஸ்டாண்ட்ஸ் தான் வில்லன். அந்த பொண்ணு என்னெல்லாம் ஸ்டாண்ட் எடுக்குதோ அதுதான் வில்லன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவ என்ன ஸ்டாண்ட் எடுத்தானோ அதுதான் வில்லன். பர்சன் தான் வில்லனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வில்லனா இருக்கலாம் இல்லையா என கேள்வி எழுப்பியவர் இன்னொரு நேர்காணலில் பேசியதுதான் இன்னும் சர்ச்சையாகி வைரலாகி வருகிறது. சில பேர் வந்து நீங்க ஃபெமினிசம்னாவே தப்புன்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கும்போது கான்ஃபிடென்ட்டா என்னால் ரிப்ளை பண்ண முடிஞ்சது. அது சிம்பிளா சொல்லணும்னா நீங்க யோசிச்சு பாரு, ஒரு வில்லன்னா ஒரு ஆம்பளை தான் இருக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? இல்ல. ஸோ இதுல ஆண்பாவம் பொல்லாததுல அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய அவங்களோட ஸ்டாண்ட்ஸ் தான் வில்லன். அந்த பொண்ணு என்ன ஸ்டாண்டெல்லாம் எடுக்குதோ அதுதான் வில்லன். அவர் மேலும் பேசும்போது ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியாம இருக்கிறவங்களை தான் சொல்லி இருக்கோம். இப்படி சொன்னாதான் நான் போல்டான பொண்ணுன்னு என்ன நினைப்பாங்க அப்படிங்கறதுக்காக பேசுறது போல்ட்னஸ் கிடையாது. என்னை பொறுத்தவரை எங்க அம்மா தான் போல்டு. நான் பார்த்த ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி என்னோட அம்மா. எங்க அம்மா ஃபெமினிசம் பேசி இருக்காங்களான்னு பார்த்தா ஃபெமினிசம் பேசினது இல்ல. எங்க அம்மா வாழ்ந்து காண்பிச்சிருக்காங்க. எங்க அப்பாவோட சப்போர்ட் இல்லாமலேயே 2 பசங்களை வளர்த்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் பயங்கர ஸ்ட்ராங்கான லேடி என கூறியதும், ஸ்ட்ராங் என்றாலே தாய்மைதானா என நெறியாளர் கேள்வி எழுப்பியதும் உடனே கொஞ்சம் நிதானித்த ரியோவோ சுதாரித்து கொண்டு, நான் பார்த்த ஸ்ட்ராங் லேடி எங்க அம்மான்னு சொல்றேன், தாய்மைதான் நான் ஸ்ட்ராங்னு சொல்ல வரல. எல்லா பெண்களுமே ஸ்ட்ராங்கான லேடிஸ் தான். குழந்தை பெத்துக்கிட்டாதான், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தாதான்னு கேட்டகரிக்குள்ள நான் போகல என மறுத்தார். பிறகு மீண்டும் பெண்ணிக கருத்து ரூட்டுக்கு வந்தவர், ஃபெமினிசம்ங்கிறது ஒரு ஃபீலிங்,
அதுக்கு ஒரு வரையறையோ ஒரு கோட்பாடோ அதெல்லாம் கிடையாது. நான் எடுத்துக்கிட்ட நிலைப்பாடுல நான் சரியா இருப்பேன்னு ஒரு பொண்ணு சொல்றாங்கன்னா அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம். அப்படி இருந்தாதான் இப்படி இருந்தாதான் ஃபெமினிசம்ங்கிறது சமுதாயம் சொல்றது. அது பத்தி நான் பேசல. இப்படியெல்லாம் இருந்தாதான் நான் கரெக்டான பொண்ணு, இதெல்லாம் என் இஷ்டம்னு ஒரு பொண்ணு முடிவு பண்றாள்ல, அத பத்தி பேசியிருக்கிறது தான் ஆண் பாவம் பொல்லாதது. நான் எதுவும் பண்ண முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன், இட் இஸ் மை சாய்ஸ் அப்படிங்கறத தான் சொல்றேன். நான் டேரிங்கா சொல்றேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு மகளிர் காவல் நிலையத்திற்குள்ள போயிட்டாங்கன்னா உடனே அந்த ஸ்டேஷனுக்குள்ள போற ஆண் அக்யூஸ்டா தான் பார்க்கப்படுறான், என்னென்ன விசாரணைக்கு போறதுக்கு முன்னாடியே. எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப்பிலேயே பெண் விக்டிமாகவும் ஆண் அக்யூஸ்டாகவும் தான் பார்க்கப்படுறான். அவங்க என்ன காரணத்திற்காக வேணும்னாலும் அந்த ஸ்டேஷனுக்குள்ள போயிருக்கலாம், அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வேணும்னாலும் இருந்திருக்கலாம். ஸ்டேஷனுக்குள்ள நுழையும் போதே ஆண்கள் அக்யூஸ்டா தான் ட்ரீட் பண்ணப்படுறாங்க. அதை அட்ரஸ் பண்ணணும்னு தோணுச்சு என கூறியதுதான் இணையத்தில் விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது. ரியோ ராஜை கேள்விக்குள்ளாக்கும் பெண்ணியவாதிகள் இதை கவனிக்க வேண்டும். வரதட்சணை தடுப்புச் சட்டத்தை பல பெண்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் பல வழக்குகளில் சுட்டிக்காட்டி உள்ளன. இது தொடர்பான வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யும் போது காவல்துறை பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்களையும் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ளது. அதன்படி உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்வதை தவிர்த்து 1 மாத காலத்திற்குள் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த வழிகாட்டுதல்களால் பாதிக்கப்படுவது யார்? உண்மையில் துன்பப்படும் ஒரு பெண்தான். இந்த துன்பத்தை உருவாக்கியது யார்? தங்கள் கணவர் வீட்டார் மீது பொய்யான புகார்களை அளிக்கும் பெண்கள்தான் என ஆதரவு கமிட்டிகளும் குவிந்த நிலையில் இன்னொரு பக்கம் எதிர்ப்புகளும் குவிந்து வருகின்றன. ஆண்கள் மீது ஏன் ஆரம்பத்திலேயே குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன அல்லது அவர்கள் ஏன் குற்றவாளிகளைப் போல நடத்தப்படுகிறார்கள் என்று நடிகர் ரியோராஜ் கேட்கிறார். ஆனால் ஆண்கள் ஏன் அப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதை அவர் சற்று நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். வரலாற்று ரீதியாக பார்த்தால் ஆண்களே அதிக அளவில் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். குற்றங்களை செய்வதில் ஆண்களின் பங்களிப்பு தான் அதிகம். எனவே ஏன் ஆண்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது என்ற கேள்வியை ஆண்களிடம்தானே மீண்டும் கேட்க வேண்டும். ஆண்கள் குற்றம் புரியும் இந்த போக்குக்கு ஒரு பெண் எப்படி பொறுப்பாவாள்? இப்படி ஒருவர் சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்பி இருக்கிறார். மற்றொரு பதிவரோ, ஒரு தாயின் தியாகத்தை பெண்ணியம் என்று போற்றி புகழ்வதை நாம் எப்போது நிறுத்தப் போகிறோம்? அவருடன் வெறும் 10 நிமிடங்கள் அமர்ந்து பேசினால் தான் செய்த தியாகங்கள் குறித்து அவரது உண்மையான மனநிலை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பெண்ணியம் குறித்த உங்கள் புரிதல் முற்றிலும் தவறானது. மேலும் பெண்ணியம் என்பது ஒரு உணர்வு அல்ல, அது ஒரு சமூக இயக்கம் எனவும் பதிலடி கொடுத்திருக்கிறார். ஆண் பாவம் பொல்லாதது தான் பார்த்ததிலேயே மிக மோசமான திரைப்படம். பெண்ணியத்தை ஒரு கொள்கையாக புரிந்து கொள்ள அவர்கள் உண்மையாக முயற்சிப்பதில்லை. மாறாக போலி பெண்ணியம், இரட்டை வேடம் அல்லது சில தனிநபர்களின் தீவிரமான நடத்தைகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி அந்த நடத்தையை ஒட்டுமொத்த பெண்ணியத்தின் தன்மையாக சித்தரிக்கிறார்கள் என டென்ஷன் ஆகியிருக்கிறார் மற்றொருவர். நடிகர் ரியோராஜ் பேசிய கருத்தும் அதற்கு ஆதரவான எதிர்ப்பான கருத்துக்கள் வைரலாக ஆரம்பித்துள்ளன. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.